ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, என் ஆசிர்வாதங்களை தினம் தினம் உனக்கு தந்து கொண்டிருப்பது எதற்காக? என்னை எந்த அளவிற்கு நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனது அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உன் சாய் தீர்த்து வைப்பேன். நீ என்னதான் என்னை நம்பினாலும் உன் கர்ம வினையாலேயே வரும் தொடர் பிரச்சனைகள் உன் மனதை குழப்பி உன்னை என்னிடம் இருந்து பிரித்து வைக்கிறது. ஒரு துளி சந்தேகமும் இல்லாமல் மாறாத நம்பிக்கை என்னிடம் உள்ளவனே எனது உண்மையான பக்தனாவான். யாரும் இல்லை உன்னுடன் என்று சொல்வதை நிறுத்தி உன் பின்னால் பலரை வரவழைக்க நீ கடின முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். என் தலையில் எந்த நல்லதும் எழுதி வைக்கவில்லையே என்று கடவுளின் மீது பழி சொல்வதை நிறுத்தி உன் வேலையில் சுறுசுறுப்பாக இரு. உன் வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி என்று தானே சொல்வார்கள். உன் தொழிலில் கவனம் இல்லை என்றால் வரும் காலத்தில் நீ கடனாளி ஆவாய். இரும்பை யாராலும் அழிக்கவே முடியாது, ஆனால் அதன் சொந்த துருவே அதனை அழித்து விடுகிறதல்லவா? அதுபோல்தான் யாராலும் ஒரு தனிநபரை அழிக்கவே முடியாது. உனக்கு யாரும் எந்த ஒரு கெடுதலும் செய்யவில்லை, செய்யவும் முடியாது. உன்னை அழிக்க உன் சொந்த மனநிலையால் மட்டுமே முடியும். உன்னை கீழே தள்ளியவர்கள் முன் நீ வாழ வேண்டாமா? எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத தகுதிகளை உன்னுள் நீ வளர்த்துக்கொள். அதற்காகவே உன்னை தயார்படுத்து. அதுதான் உன் தலை சிறந்த கடமையாகும். அதை விடுத்து ஏதேதோ வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதால் உனக்கு இங்கே யாரும் மலர் மாலை சூடப் போவதில்லை. மாறாக உன்னிடம் எப்படியெல்லாம் வம்பிழுத்து பேசலாம், எப்படியெல்லாம் சண்டை போடலாம், இல்லை உன்னிடம் இருக்கும் மீதம் பொருளை எப்படி உன்னிடம் இருந்து அபகரிக்கலாம் என்றுதான் யோசிப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் தளராமல் வேலை செய்பவனுக்கு இந்த உலகில் முடியாதே என்று எந்த விஷயமுமே இல்லை. அப்படி நீ விடாமுயற்சியுடன் செய்தால் மெல்ல மெல்ல உனது அனைத்து பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் எப்படி வந்ததோ அதே போல் மெல்ல மெல்ல உன்னை விட்டு அகலும். உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழ பல கற்களும் இருக்கலாம், ஆனால் ஊன்றி எழ ஒரு கை மட்டும்தான் உள்ளது. அது உன்னிடமே உள்ளது. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ இழக்காத வரை விண்ணையும் தொட்டுவிடலாம். எதை சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அதுவே உனது ஆயுதமாக்கு. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்து கொண்டே இருந்தால் உனக்கு நல்லவன் என்று பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு அவசியமே இல்லை. நீ கெட்டவனாகவே இருந்துவிட்டு போகட்டும். அவர்கள் மனதினில் எப்பொழுதுமே தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் மட்டுமே பெருமை எடுத்துக்கொண்டு பேசுபவர் கூட்டுறவு உனக்கு தேவையில்லை. ஏனென்றால் தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவரை தாழ்ந்தவனாகவும் நினைப்பவர்கள் மனநோயாளி. உன்னிடம் தனி திறமை இல்லை என்றாலும் பரவாயில்லை. உன்னிடம் ஆர்வம் இருக்கிறது, சாதித்து காட்ட வேண்டும் என்று வெறித்தனம் இருக்கிறது. அது போதும். உன்னை எல்லா சிக்கல்களிலிருந்தும் வெளிக்கொண்டு வரும். சுலபமாக, அதுவும் மிக விரைவில். சாதித்து காட்டிய உன் முன்னோர்கள் எல்லாம் அறிவாளிகளா? கிடையவே கிடையாது. எல்லோரும் ஆர்வம் குறையாமல் தன் வேலையை செய்தனர். எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் தொடர் முயற்சியே அவர்களை நல்வழிக்கு பயணித்து சென்றது. நீயும் வெற்றி பெறுவாய், ஆர்வம் குறையாமல் இருந்தால். இப்போது புரிந்ததா உனக்கு ஏன் தோல்வி வந்தது என்று? இனியாவது உன் முயற்சியை, எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் சரி, உனது முயற்சியை சிறு துளி அளவாவது போட்டுக்கொண்டே இரு. உன் வெற்றி என்று உனக்கு தர வேண்டும் உன் கைகளில் என்று எனக்கு தெரியும். உன் மனதில் வேண்டியதை நினைத்து இந்த 5 தீப ஆரத்தியை தொட்டுவிட்டாயா? நாளை வியாழனில் உன் வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றப்படும். என்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.